வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஷோ எப்படி இருந்ததுங்க? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடந்ததா? ஏன்னா வெளியிலேருந்து புதுசாக வந்திருக்காங்க இல்லையா உள்ள வைல்டு கார்டுன்னு சொல்லிட்டு, அவங்க இவங்களை என்ன மாதிரிலாம் கொஷின் பண்ணாங்கன்றதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட என்ட்ரியும் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போதே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டெக்காரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மீன் பண்ணி வந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாருமே வந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று கலையரசன் வெளியில் போனாங்க இல்லையா? கலையரசன் வெளியில் போகும்போது அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கனியை வந்து அம்மான்னு சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து குருவான்னு நினைக்கிறார். ஏன்னா கலையரசன் வந்த அந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே அவருக்கு கேம் தெரியல. எப்போ அவர் பார்வதி கிட்ட பேச ஆரம்பித்த பிறகு தான் பார்வதி தான் கேமை பற்றி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி டீட்டெயில்டு கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் பார்வதி கிட்ட கற்றுக்கிட்டு அப்படியே ஆப்போசிட் டீமில் போய் ஜாயின் பண்ணார். ஏன்னா ஒரு தன்னைத்தானே வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தவறே செஞ்சால் கூட அந்த டீமோட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பண்ண தப்பு தான். அவர் இன்னைக்கு வந்து அவர் வெளியில் போயிட்டார். ஆனால் அதை வந்து அவர் உணர்ந்து அந்த இடத்துல அவர் சொன்னது பாராட்டுக்குரியது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைல்டு கார்டை பற்றி நம்ம பேசலாம். வைல்டு கார்டில் வந்தவங்க எல்லாருக்குமே பரிச்சயமாக தெரிஞ்சவங்க தான். ஏற்கனவே விஜய் டிவியில் வந்து அமித் நடிச்சிருக்காரு. அந்த கல்யாண முதல் காதல் வரை, அது ரொம்ப சூப்பரான சீரியலுங்க. ரொம்ப ஆப்டான நல்ல ஒரு இது. அதில் நடித்து தான் அவர். அமித்னா யார்? அது இல்லாமல் அவருக்கு பயங்கரமான டேலண்டட் பர்சனுங்க. அவரே கவிதை எழுதுவார், பாடுவார். ரொம்ப சூப்பர்வான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியிலையும் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு மனுஷன். ஸோ அவர் வந்து இப்போ உள்ளே வந்திருக்காரு. எல்லாருமே அவரை தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரஜனோட ஒய்ஃப் வந்து சாண்ட்ரா. இவங்க தான் ரொம்ப பிரஜன்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ஸ்டேஜில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பகிர்ந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜோன் வந்து இங்கே கட் ஆகுது. உள்ளே போனால் அவங்க கேமை எப்படி பண்ணணும், ஏன்னா போன தடவை நடந்த தவறு மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக விஜய் சேதுபதி சார் இருந்தார். அது பாராட்டுக்குரியதாக இருந்தது. பிரஜனும் வந்து அந்த லிமிட் என்னன்றதை அவரும் வந்து உணர்ந்தபடியினால உடனே சார்னு சொல்லி கூப்பிட்ட விஷயம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த எஃப்ஜே மாதிரி டியூடு அது மாதிரிலாம் இல்லாமல் இவங்க வந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு டெக்கோரம், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷும் ரொம்ப நல்ல ஒரு சீரியலில், விஜய் டிவி சீரியலில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப டீசெண்டான ஒரு டீசன்சியை மெயின்டைன் பண்ணுறவங்க மாதிரி தான் தெரியுது. உள்ளே போயிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆர்வமாக இருக்கிறப்ப தான் ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறவங்களை எல்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையும் கிழின்னு கிழிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி போனதுமே பிரஜனும் சாண்ட்ராவும் ஒவ்வொருத்தரையும் எழுத வச்சு அவங்க பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனாலும் இந்த கல்லூலி மங்கன்கன்னு உள்ளே இருக்காங்கல்ல ஏற்கனவே இருக்கவங்க, இவங்களெல்லாம் மொக்க பண்ணி வெளியில் அனுப்பிட போகிறாங்கன்னு ஒரு பயம்தான். ஏன்னா உள்ளே இருக்கவங்க எதுக்கும் சளைச்சவங்க இல்லை. மற்றவங்க பேசுறத வந்து கேட்குற அந்த பொறுமை கிடையாது. அவங்களோட கருத்து எதிர நின்று பேசுகிறவங்களுடைய கருத்து என்னன்னு புரிஞ்சிக்காதவங்க, அதாவது புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறவங்க, இவங்க கிட்ட வெளியிலேருந்து போயிருக்கிற இந்த 4 பேரை என்ன பாடுபட போகிறாங்களோன்னு தான் தோணுச்சு. இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லும் போதே திவாகரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உடனே ஏந்துக்கிறார் திவாகர் வந்து, நீங்கள் இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னா, அதாவது என்ன சொல்ல வராங்க, இந்த தப்பு தாண்டா இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லவே விடாமல் அவங்களால வந்து காரணம் பண்ணது வந்து நல்லா இல்லைங்க. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வியானாவும் அவர் சொல்ல வர்றதை கேட்கணும். வியானா வந்து, ஆனால் வியானா பார்க்க தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்க. பட் வந்து அவங்களோட நேச்சர் அது இல்லை. அவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க, எல்லாமே தெரியும். ஆமாம், இன்னொரு ஃபேஸ் வந்து இவங்க மூலமாக வெளியில் வரும்ன்றதை நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து எடுத்த எடுப்புலையே பார்வதியை அவங்க டேமேஜ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீன். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் நல்ல பிளேயர்ஸ். நாங்கள் அதை பண்ணும்போதே நாங்கள் யோசனை பண்ணிட்டோம். நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பட் வந்து அந்த
எப்படி அதை கொண்டு போகணும், அதை எப்படி கன்சிஸ்டன்சியாக வச்சுட்டு ப்ளே பண்ணணுன்றது தெரியாமல் இருக்காங்க. அந்த டெக்கோரமும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது பார்வதியும் கம்ருதீனும். அதையும் வந்து அவங்க நல்லாவே உணர்ந்திருப்பாங்கங்க. அதனால இவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு சாண்ட்ராவும் பிரஜனும் போயிட்டு அவங்கள வந்து என்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. எல்லாருமே நின்று பேசினதை பார்த்தா அவங்களோட தவறுகளை சில விஷயங்களை வந்து சுட்டி காட்டி இருக்கலாம், எப்படி நடக்கணும், வெளியில எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றத ஒரு மேற்கோடிட்டு காட்டி இருக்கலாம்னு தான் நம்ம நினைக்கிறோம். இதை யூஸ் பண்ணி பார்வதி வந்து அவங்க கேம் பிளேவை வந்து சூப்பராக மூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து கம்ருதீனையும் நம்ம அதே கேட்டகரியில் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் வந்து அந்த டாப் 5 மெம்பர்ஸ்குள்ளே வரணுன்றது தான் எல்லாரோட விருப்பமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்க எல்லாமே கேமுன்ற பேருக்குள்ளே உள்ளே வந்துட்டு சும்மா தான் உள்ளே உட்காந்துருக்காங்க இவங்க 2 பேரை தவிர. ஏதோ திவாகர் வந்து குருட்டாம்போக்கில் ஒரு கத்திட்டு அவர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓகே. ஆனால் தவறு செய்கிற இடத்துலையும் அவர் கேட்கவும் செய்கிறாரு, மற்றவங்கெல்லாம் அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கம்ருதீனும் தான் இப்போ வந்து ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்களோட ஷோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து பார்வதி சொன்ன விஷயத்தை வந்து அதாவது கம்ருதீன் என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறாப்புலன்னா, நமக்குள்ளே 1000 கிட்ட எல்லாம் வெளியே பார்த்துக்கலாம், நீ தானே பாரு சொன்ன, ஆனால் வந்து நீ திவாகரன் சொன்னதால தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பஞ்சாயத்து. ஆமாம், இதை வந்து இவங்க சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. அது வந்து மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கொஞ்சம் கேள்விக்குறி தான். என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா ஏற்கனவே திவ்யா வேற உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவர் வேற இடம் தாவிடுவாரா கம்ருதீன், இல்லை இவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது மட்டும் நல்லா புரியுது 2 பேருமே உட்காந்து பேசுறதை பார்க்குறோம். ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வந்ததுனால அது வந்து அந்த இடத்துல கட்டாச்சு. பட் வந்து பார்வதி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படி திவாகர் கிட்ட அன்னைக்கு இருந்த மனநிலைமையில கொஞ்சம் சொல்லிட்டேன் தான், ஆனால் வந்து அவர் வெளியில் சொல்லும் போதெல்லாம் நான் அதை ஒரு ஸ்டாப் கார்டு போட்டு ஸ்டாப் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து கம்ருதீன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல, அவருக்கு மனசு கேட்கல, அவர் பாட்டுக்கு அவரோட கருத்துக்களை வைக்கிறாரு. இது ஒரு முடிவுக்கு வந்து 2 பேருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆவாங்களா இல்ல அப்படியே பிரேக்கப் ஆகுமா அப்படின்றது பொறுத்து பார்க்கலாம். லைவ்ல கண்டிப்பா என்ன நடக்குதுன்றத உங்களுக்கு லைவ் அப்டேட் ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ள கொடுக்க முடியுதான்னு நாங்க கொடுக்குறோம். நீங்களும் பாருங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித்தும் திவ்யாவும் யாரை பற்றி ரொம்ப பேசினாங்க, அதாவது உள்ளே இருக்கிறவங்க யூஸ்லெஸ், அவங்கள வெளியில் அனுப்பலாம், வெளியில் போகிறதுக்கான பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்த 4 நபர்கள் யாருன்னா திவாகர் அண்ட் அரோரா, இங்கே அப்புறம் விக்கல்ஸ் விக்கியும் சுபிக்ஷாவும். இவங்க 4 பேரை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க தான் யூஸ்லெஸ், நீங்கள் வெளியில் அனுப்புறதுக்கான தகுதியானவர்கள். நாங்கள் நினச்சோம் உடனே பிக் பாஸ் வாய்ஸ் வேற கேட்டுதுங்களா, உடனே உங்களை எல்லாருமே வந்து டைரக்ட் நாமினேஷனில் வைக்கிறேன் பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணுவாருன்றது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லை, 4 பேரை வந்து வெளியே படுக்கணுன்ட்டாங்க கார்டனில். 4 பேருக்கு வந்து ஏன்னா யூஸ்லெஸ், அவங்க உள்ளே உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணலை, அதனால அவங்கள வந்து கார்டனில் தான் இருக்கணும் இந்த வீக் ஃபுல்லாக அப்படின்ட்டாங்க. சரியான பனிஷ்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விக்கல்ஸ் விக்கி அப்போ கூட பாருங்க, என்னடா பேசுற, இவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணி கூட அவருக்கு என்ன பேசணும்ன்றது தெரியல. எலி கூட போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாராம், ஓப்பன் மைக்கு வச்சு பேச போறான். ஓப்பன் மைக்குக்காக உன்னை இங்க கூப்பிடலப்பா, ஒரு பெரிய ஆடிட்டோரியம் வச்சு விக்கல்ஸ் விக்கி நீங்க வந்து வெளியில நடத்துற விஷயத்த இங்க வந்து ஓப்பன் மைக்ல பண்ணுங்க அப்படின்னு உங்களை பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு கூப்பிடல. கேம்னு எத்தனை விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு, வெளியில இருந்து வந்த வைல்டு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா பிக் பாஸும் சொல்லிட்டாரு. ஆனாலும் இன்னும் அந்த தைரியம் இல்லாத மனுஷன், தைரியம் இல்லைன்னு இல்லை, புத்தி இல்லாதவங்களை எல்லாம் உள்ள விட்டுட்டு இது மாதிரி கோமாளிகள் எல்லாம் உள்ள விட்டுட்டு கேம்னு சொல்லிட்டு என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் புரியலங்க. அவரு வெளியே அவருடைய ப்ரோக்ராம்லாம் அது வேற, அது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அதை நீங்க அங்க பண்ணுங்க. இங்க வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னு தான் நம்மளுடைய கேள்விக்குறி. ஓகேங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இனிமே வந்து கம்ருதீன், பார்வதி, அப்புறம் வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றத உங்களுக்கு லைவாக பார்த்துட்டு உடனே நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். நீங்கள் தொடர்ந்து வந்து எதுவுமே போலித்தனமாக இருக்காது, அங்கே என்ன உண்மை சம்பவத்தை தான் நாங்கள் அப்படியே வெளியே சொல்லுவோம். அதனால் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் உங்களுக்கு லைவில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.